கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 14/1/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். A generous man will himself be blessed. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. யார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? கருணையுள்ள இருதயத்தோடு கூட காணப்படுகிற ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு இருதயம், மற்றவர்களுக்கு உதவி செய்ய, ஏழைகளை கண்டால் அவர்கள் மேல் கரிசனையும் பரிதாபமும் நமக்குள்ளே உண்டாக்க, அப்படிப்பட்ட உதார குணமுள்ள ஒரு இருதயமும் உதார குணமுள்ள சிந்தையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம், எப்படிப்பட்டதான ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே இருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஏழைகளை கண்டால் உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கிறதா? அல்லாவிட்டால் அப்படிப்பட்ட மக்களை பார்த்தவுடன் நாம் விலகி செல்கிறோமா என்கிறதை நாம் உணர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இதை குறித்து வேதாகமும் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருந்தாலும் குறிப்பாக சில வசனங்களை மாத்திரம் எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி. அப்படியானால் ஏழை எளிய மக்களை பார்க்கும் பொழுது நம்மால் ஆன உதவிகளை நாம் அவர்களுக்கு நாம் செய்வோம். அப்படி செய்யும் பொழுது நாம் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறோமாம். அப்படி கர்த்தர் கடன் கொடுக்கும் பொழுது அவன் கொடுத்ததை தேவன் அவனுக்கு திருப்பி கொடுப்பார் என்றும் வேதம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் உங்களாலான உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு உதார குணமாய் நாம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை செழிக்கும். தண்ணீர் பாய்ச்சினால் நமக்கும் தண்ணீர் பாய்ச்சப்படும். ஏழைகளுக்கு உதவினால் நமக்கும் ஒரு வேளை அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும், நம்முடைய இக்கட்டான நேரங்களிலும் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஏதுவாக மாறும். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, தயாள குணமுள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான், தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. தயாள குணமுள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான், தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 13:16 சொல்கிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் இரக்க சுபாவத்தோடு நம்மால் முடிந்த நன்மைகளை, தான தர்மங்களை ஏழை எளிய மக்களுக்கு நாம் செய்வோம். சங்கீதம் 41:1 சொல்கிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இரக்க சுபாவம், கருணை நிறைந்த கண்கள், தயாள குணமுள்ள இருதயம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, இப்படிப்பட்டவர்களாய் நாம் மாறுவோம். தேவனுடைய இரக்கத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான ஒரு இருதயமும் சிந்தையும் கர்த்தர் எங்களுக்கும் கொடுத்தபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் மர்சி ஆர்கேட் சேரிட்டி என்கிறதான அரசனுடைய பார்வையிலே செயல்படுகிற ஒரு நிறுவனத்தை, சேரிட்டி ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து இதுவரைக்கும் 54 இடங்களில் இலவச பொது மருத்துவ முகாம்களை கிராமப்புறங்களிலே நடத்தியிருக்கிறோம். எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். அதே போல்
இப்பொழுது கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி அன்றைக்கு முதற்கொண்டு ஏறக்குறைய 55 சாலைகளில் தர்மம் எடுக்கக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் கொடுத்து, அவள் போர்த்தி கொள்வதற்கு பெட்ஷீட் கொடுத்து, இப்படியாக இரக்க சுபாவத்தை காண்பித்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினோம். இறங்கி தாராளமாய் செய்யுங்கள், உங்களாலான உதவிகளை செய்யுங்கள். ஒருவேளை இந்த காரியங்களில் எனக்கு எப்படி செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி எங்களிடத்தில் கேட்பீர்களேயானால், நாங்கள் உங்களுக்கு அதற்கு உதவியாய் மாற விரும்புகிறோம். அல்லாவிட்டால் உங்கள் பங்குகளை தேவனுக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் பெயரை முன்னிட்டு நாங்கள் விதமான காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த வார்த்தைகளின்படி இந்த வசனத்தை உணர்வடைய செய்தீர். எங்களாலான உதவிகளை திக்கற்ற ஏழைகள், அநாதைகள், சிறுமைப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தரித்திரர் என்று சொல்லி எங்களாலான உதவிகளை செய்யவும், தான தர்மங்களை செய்யவும், திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஊழியக்காரர்களை நாங்கள் நேசிக்கவும் எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் விதமாய் செய்து உங்களுடைய நாமத்தை எங்கள் மூலமாய் நன்மை செய்கிற ஒரு இருதயம் உண்டாகி, ஹல்லேலூயா, தான தர்மங்களை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை எங்களுக்குள்ளே உருவாக்கி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த கிருபை பாராட்டும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 93453533730. May Jesus bless you all. Amen.